ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பாட்டோட பேன் தர மாதிரி தெரிஞ்சா எம் ரெலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயோ பேபி, அந்த பார்க்கில் பார்க்க சொல்ல எம்எல்ஏ நீ செம்ம கோமா இருந்தியே. கோவத்தில் நான் உனக்கு கால் பண்ணி நிறைய சாரி சொல்லணும்லாம் நினச்சேன். பட் சாரியை வாங்கிக்க நீயே வந்துட்டியேங்கிற மாரி டேயை பேச கூட விடலை. டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணப்படி டேயை ப்ராடக்ட் தூக்கிட்டாரு. டேய் என்னடா பண்ணுற? நீ இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்துருக்க. மேலே வேற கோமா இருந்த மாதிரி வேற திட்டிட்டு நக்கல் பட்டான்டா. ரூமுக்கு நான் டிக்கெட்டு போகிறேன். எதுக்குன்னு உனக்கு தெரியாடா? ரூமுக்கு எதுக்கு போவாங்கன்னு தெரியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தூக்கிட்டு போனால் அவனை பிடிச்சிடுவேன். அந்த மாதிரிலாம் திங்கிங்கில் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி டென்ஷன் ஆக்காடுங்கிற மாதிரி ஹாலில் கொண்டு வந்து சோஃபாவில் நம்ம உட்கார வைக்கிறாரு. டேக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு சாரி பேபி, எம்எல்ஏ நீ ரொம்ப கோவமாக இருக்கா பிள்ளைக்கு. அந்த கேர்ள் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர். அந்த கேர்ள் கிட்ட ஒரு டீல் விஷயமாட்டா என் டேட் பேச அனுப்பியிருந்தாரு. அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் கோவட்டை மாட்டோட்டையும் ஃபுட் மேலே காட்டிட்டேன். பாரு உனக்காக அந்த ஸ்நாக்ஸை கூட நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இன்றைக்கி நைட்டு கொடுக்கணும்னு திங்க் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஏண்டா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு மார்க் இந்த மூமெண்ட்டை அந்த ஹவுஸுக்கு வெளியே நின்னபடியே நோட் பண்ணுறாரு. எப்படியோ டே மேலே இருக்க லவ்வை ஃபுல்லாக ஃபீல் பண்ணால் மட்டும் போடுண்டா அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி மார்க்கு நம்ம ஜங்குக்கு டே நோட் பண்ணிட்டு இருந்தா. டேயுமே கொஞ்சம் கோவத்தில் வந்தவர் ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்ற அந்த ஸ்நாக்ஸை ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு ஹாப்பியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி எனக்கு ஒர்க் இருக்குது, நான் இப்போ கிளம்புறேன், நான் உன்னை பார்க்கணும் தான் வந்தேன், நான் இப்போ கிளம்புறேன்னா அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி போனால் என்ன பேபி வந்தேன், நான் கொடுக்குறது எல்லாத்தையும் சாப்பிட்டேன், அண்டே எழுந்து போகிறேன், நான் கூட்டுட்டு நீ சாப்பிட்டேன்னா எனக்கு ஏதாவது கூட்டுட்டு போகலாம்ல. கூட்டுட்டு போகணுமா? கூட்டுட்டு போய அப்படிங்கிற மாதிரி லிப்பை கரெக்டாக பாயிண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணோம். டே ஒரு மாதிரி ஷை ஆகி ஜேக்கோட லிப்பில் வந்து பிக்கிஸ் பண்ணோம். டேயோட கிட்ட கிரிப்பாக பிடிச்சி நம்ம ஜேக்கே லிப் லாக் பண்ணுறாரு. டே என்னடா கொடுக்க சொன்னேன், உனக்கு சரியாகவே கொடுக்கட்டேடா நானே எட்டுக்கிட்டேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி லிப் லாக் பண்ணப்படி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணப்படி நெக்ஸ்ட் டே பார்ப்போம், நாளைக்கு நான் ஃப்ரீயாடாக இருப்பேன், 2 பேரும் ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி டேட்டை வேறு பேசுகிறாரு. ஆனால் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குனுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து ஒரு ஷையான ஸ்மைல்லையே லிப்பை லைட்டாக லிக் பண்ணப்படியே போகிறாரு. இவன்கிட்ட போனாலே லிப்பை கட்சி ஃபுல்லாக பிளட்டு வர வச்சிருந்தான். பிளட்டு வருது பாரு இவனா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயும் ஒரு ஷைனஸ்லையும் நேராக கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணான். மார்க்கு நேராக ஹாப்பினஸ்லேயே நம்ம ஜேக்கிக்கிட்ட வந்தால் கார் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல ஜேக்கிக்கு கொண்டு வந்தால் பொக்கே இருக்கிறத பார்க்குறாரு. ப்ரப்போஸ் பண்ணணுன்னு பொக்கே வாங்கிட்டு வந்தோம், கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பொக்கே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நேராக திரும்பவும் ஜேகே பார்க்கறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேன்றானா. ஐயோ பாஸ், உங்களோட இந்த கப்பல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். நீங்கள் டே கூட இருக்கிற மூமெண்ட் எனக்கு பார்க்க சொல்ல இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. சரி எப்போ நீங்கள் டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க? அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம்ல. இந்த லவ்வுக்கு லவ்வபிளாக இவ்வளோ க்ளோஸாக க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மேரேஜின்னு ஒன்று பண்ணிட்டா அப்புறம் டே உங்கள் கூடயே உங்கள் ஹவுஸில் இருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி மார்க் இப்படி ஒரு எக்ஸைட்டில் கேட்க மேரேஜா என்ன சொல்கிறேன்? யாரை மேரேஜ் பண்ணிக்கணும்? என்ன பாஸ் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் இந்த மாதிரி போகுது? டேட் என்ன நான் சொன்னேன், வேறு யாரையும் சொல்லியே. டே மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குதுல்ல, அந்தளவுக்கு அவரை லவ் பண்ணுறீங்கள, அவரை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே. மேரேஜ் பண்ணால் ஒய்ஃபாக அவங்க கூட இருப்பார்ல, எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். என்னோடய பாஸ் அவர் விரும்புகிற பர்சன்டே மேரேஜ் பண்ணிட்டாங்கன்ட்டு. நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தானே நானும் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணி பேசுனா. பைத்தியமாடா நீ, உங்ககிட்ட நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், எனக்கு டே கூட 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஃபீலிங், அவங்க கூட பெட்டர் ஷேர் பண்ணணும்னு திங்க் பண்ணேன், ஷேர் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அவன் மவுட்டில் என்னோடய நேமுக்கு பதிலாக இன்னொரு பர்சனோட நேம் வந்துச்சு. அந்த டென்ஷனில் நான் அன்றைக்கி அவனை விட்டு மூவ் ஆனானே. ஆனால் இப்போது டேயோட மவுட்டை ஓப்பன் பண்ணாலே ஜேகே மட்டும்தான். அதுக்கும் நீ தானே காரணமாக இருக்கு. ஆனால் பாஸ் நான் உங்கள் லவ்வுக்கு தானே லவ்வா ஜஸ்ட்டு லஸ்ட்டு மட்டும்தான்.
அவன் கூட நான் க்ளோஸாக இருக்கணும்னு திங்க் பண்ணேன். க்ளோஸாகவும் அவன் கூட இருந்தேன். ஆனால் பாஸ், நீங்கள் ஒரு பர்சன்ட் கூட ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் அந்த பர்சன்ட்கிட்ட பேச மாட்டிங்களே. ஆனால் டே கூட எவ்வளோ க்ளோஸாக, இப்போ கூட எவ்வளோ லவ்வபிளாக அவருக்கு ஃபீட்லாம் பண்ணி விட்டீங்க. இதுக்கு பேர் லவ் தானே பாஸ்? சேச்சே, டே கூட இருக்கிற மூமெண்ட் ரொம்ப கிக்காக இருக்குது. ட்ரிங்க்ஸு, ட்ரக்ஸு மற்ற எதுவுமே இல்லாமலேயே அவனை அப்படியே ஃபுல்லாக அந்த பொசிஷனில் பார்க்க சொல்லியே அப்படி கிக்கு ஏறுது தெரியுமா? ஃபுல்லாக ட்ரக்கட்டு போட ஜிவ்வுன்னு ஏறுது. அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட க்ளோஸாக இருக்க மூமெண்ட் எனக்கு டைம் போடுறது கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அதான் அவனை விட்டு என்னால் மூவ் ஆன் ஆக்க முடியல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லஸ்ட்டாக தான் திங்க் பண்ணுறேன். லவ்வோ மேரேஜோலாம் கிடையாது. எனக்கு போர் அடிச்சிருச்சுன்னா அப்புறம் நான் கிட்ட ப்ளே பண்ணுறது, பேசுகிறது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுவேன். அப்புறம் எனக்கு தேவைப்பட மாட்டான் அப்படிங்கிற மாரி போர் அடிக்கிட்டு நீ யூஸ் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு அந்த பொக்கே அப்படியே ஜேக்கியோட ஃபேஸ்லேயே விழுது. இந்த மாதிரி பொக்கே விழுறத பார்த்து மார்க்கும் ஜேக்கியும் ஷாக்கானா டே மொட்டமாகவே உடஞ்சிருப்பாரு. டேயோட ஐஸில் அவ்வளோ டேரின்னு இருக்கும். தான் மேலே லவ் இல்லைடா நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு நினச்சோம். ஜஸ்ட்டு பாடி கார்டாக திங்க் பண்ணனுங்கிற மாரி டென்ஷனில் இந்த மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அந்த பொக்கே தூக்கி வீசின மூமெண்ட்டில் ஜேகே அப்படியே நோட் பண்ணால் மார்க்குமே இங்கே நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டுருப்பாரோங்கிற மாரி கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ்லேயே நோட் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை போலீஸ் ஆஃபீஸர், நீ அப்படியே அமைதியாரு. என்னடா சொன்ன? போர் அடிக்கிட்டண்டி யூஸ் பண்ணிவிட்டு போர் அடிச்சுட்டுனா தூக்கி போட்டுருவியா? நான் என்ன டாயாடா உனக்கு? என்கிட்ட ப்ளே பண்ணி விளாடுற வரைக்கும் விளாண்டுட்டு தூக்கி போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினோம். நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா? இங்கே பாருடையா, எனக்கு ஓப்பனாக பேசி தான் பழக்கம். நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்ககிட்ட அந்த ஒரு மூமெண்ட்டை தான் கேட்டுட்ருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட ஓப்பனாக சொல்கிறேன், உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்க சில ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னுமே அவங்க கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு திங்கிங் இருக்குது. ஆனால் அந்த மார்க் தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். நான் என்ன பண்ணேன்? நீயும் அந்த மாரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும் டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகி வந்து ஜேக்கோட ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணிடுவார். என்ன பண்ணி பஞ்சு பண்ணதை பற்றி ஜங்கு காமெடியே டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சேன். என் பாடி முழுக்க ப்ளே பண்ணிவிட்டு என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு என்ன மாதிரிடா பேசுகிற? இப்போ என்ன பேசிட்டேன்? நீயும் அந்த ஃபீலிங்ஸில் தானே என்கிட்ட க்ளோஸாக இருந்த. நான் என்ன உன்னை மேரேஜாக பண்ணேன்? இல்லைன்னா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேனா? எதுவுமே தான் நான் பண்ணலையே. எனக்கு தேவைப்பட்டுச்சு, நீயே அதுக்கு அக்செப்ட் பண்ண. நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். தப்பு ஓ மேலே இருக்குதுண்ணா அப்படிங்கிற மாரி ஜேக்கி இந்த மாதிரி பேசுனா, பாஸ் வேண்டாம் பாஸ், ஃபைட்டை பெருசாக காட்டிங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கை விட்டு நம்ம டேக்குக்கு பிரிக்க ட்ரை பண்ணோம். தப்பு ஓ மேலே தான் இருக்குங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகண்டா, நீ மூவ் ஆண்டா நான் இருக்கணும், நீயே என்னை அலோவ் பண்ண விட்டானுங்கிற மாரி பேசுகிற வேடை கேட்டு டேக்கி அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆகி டே 3 டைம் ஸ்லாப் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி ஸ்லாப் பண்ணுறத பார்க்க சொல்ல ஜேகே 3 டைம் பஞ்சு பண்ணார்ல, அது கூட நம்ம ஜேகேக்கு பெருசாக தெரியல. டேயே ஸ்லாப் பண்ணுறத பார்த்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. எனக்கு இப்போ ஒன்று நீ அடிக்கிறேன், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்கிறேன். சீக்ஸ் வலிக்க போடு, தள்ளி போடா டாட்டி பிடிச்ச டாக், ப்ளே பாய் புட்டி என்கிட்ட காட்டிட்டல. நீ என்கிட்ட இருக்கிற மூமெண்ட்லாம் பார்த்து ஏதோ என் மேலே ஃபீலிங்ஸில் நீ என்கிட்ட க்ளோஸ் ஆவாரன்னு நினச்சேன். அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ ஒரு ப்ளே பாய், எத்தனையோ பர்சன்ஸ் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னது கரெக்டு தான், ஃபால்ட்டு மட்டும் என்னது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக எதையுமே பேசாமல் கொஞ்சம் க்ரை பண்ண பொசிஷனில் கார் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி போனால் இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிற மார்க் அப்படிங்கிற மாரி ஜேகே இந்த மாதிரி நம்ம மார்க்கை நோட் பண்ணால், நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பாஸ். எதுக்காக பாஸ் இந்த மாதிரி பேசுனீங்க? அவர்கிட்ட நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க? அவர் எவ்வளோக்குள்ள உங்கள் மேலே லவ் வச்சுருக்காரு தெரியுமா? லவ்னு ஒரு ஃபீல் இருக்க போயிட்டேன்னா உங்கள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தார். ஏன் பாஸ் இந்த மாதிரி பண்ணீங்க? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாஸ். நீங்களுமே லவ் தான் பண்ணுறீங்க. அப்படி சொல்லாத மார்க், எனக்கு லவ் ஃபீல்லாம் கிடையாது. ஓகே, லவ் ஃபீல் கிடையாது, உங்களுக்கு மேலே ஃபீலிங்ஸே கிடையாது, ஜஸ்ட்டு லஸ்ட்டு. ஓகே,
ஓகே. அப்போது ஒரு 1 மந்த்து கிட்ட ஆயிருச்சு. 1 மந்த் டூ 2 மந்த் கிட்ட ஆயிருச்சு. டேயை பார்த்த டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன் அந்த கிளப்புக்கே போக மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஒரு கேர்ள்ஸ் உங்ககிட்ட க்ளோஸாக வேண்டாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஒரு பர்சன்ட் உங்களை டச் பண்ணால் ஏன் உங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகுது? எதுக்கு ஆகுது? டே மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ளே பாய் எல்லார்ட்டையும் ப்ளே பண்ண மாதிரி டேட்டையும் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஓகே பாஸ், உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்கள் டேயை லவ் பண்ணுறீங்க. டேக்கு மட்டுமே இந்த லைஃப், டேக்கு மட்டுமே இந்த பாடி அப்படிங்கிற திங்கிங்கில் தான் டேயை சீட் பண்ணக்கூடாது. டேக்கு தான் எனக்கு எல்லாம்ங்கிற திங்கிங்கில் தான் நீங்கள் போன டைம் இதுக்கு முன்னாடி டேயை மீட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த ஜேகே மறைஞ்சி நியூவாக ஒரு ஜேகே அங்கே இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தான் தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது, போக போக புரியும். நான் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் டே தான் லவ் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு உண்மை, அதுதான் ட்ரூன்னு தெரியணும்னா நீங்கள் உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க் அங்கேருந்து கிளம்புனா பைத்தியம் பிடிச்சிருச்சு. 2 பேருக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட ரூமுக்கு போனால் டேயை பயங்கரமாக க்ரை பண்ண பொசிஷன்லேயே காரில் வர்ற மூமெண்ட்டுக்கு சார்லியோட பர்சன்ஸ் டேயோட காரை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆன அந்த மூமெண்ட் ஜிமினாவுக்கும் தெரிய வருது, டேயோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது, ஆலனுக்கும் தெரிய வருது, மார்க் மூலியமாக ஜேகேக்குமே தெரிய வருது. இந்த மாதிரி தெரிய வேண்டாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம டேயை காட்டுறாங்க. நம்ம டேக்கு ரொம்ப அதிகமாகலாம் அடிபட்டிருக்காது. லைட்டாக ஹெட்டில் மட்டும் அடிபட்டிருக்கும். லைட்டாக ஹேண்ட்ஸ்லேயும் குட்டியாக ஒரு கட்டு போட்டிருக்குது. அந்த பொசிஷன்லேயே அப்படியே அந்த ரூம் விட்டு ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வராரு. டே அங்கே எந்த அளவுக்கு அடிபட்டுருச்சு, நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக காரை ட்ரை பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி டேக்கிட்ட பேசிட்டே வேண்டா. அந்த பிளேஸுக்கு கரெக்டாக ஜேகுப்போ ஆலனுமே வந்துடுவாங்க. டேயோட பேரண்ட்ஸுமே வந்துடுவாங்க. இந்த மாதிரி வேண்டா ஜேகுப்பு ஆலனையும் பார்க்க சொல்ல நம்ம டேக்கு கோவம் வருது. உங்களெல்லாம் என் வேண்டாம் அங்கே வர சொன்னது, நீலாம் எதுக்கு இங்கே வர, என்ன நான் இருக்கேன்னா டெட்டாட்டனான்னு பார்க்க வேண்டியா அப்படிங்கிற மாதிரி ஆலனை பிடிச்சி திட்டவும், ஏன் ப்ரோ இந்த அளவுக்கு திட்டுற, எதுக்கு இந்த மாதிரி திட்டுற, நான் நீ டெட் ஆகணும்னு திங்க் பண்ணுவேனா, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற, வேட்ஸால் என்ன கொல்லாட ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஆலன் இந்த மாதிரி டேக்கிட்ட பேசினா ஜேகப்டம் ப்ளீஸ் டே ஏன் இந்த மாதிரி ஏன் மேலே இருக்க கோவத்தை ஆலன் மேலே காட்டுறீங்க, உங்களோட ஒட்டுமொட்ட கோவத்தையும் ஏன் மேலே மட்டும் காட்டுங்களேன், ஆலன் என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி பேசினா ஜிமின் முதல்ல இவங்க 2 பேரையும் என் முன்னாடி நிற்க சொல்லட, எங்கேயாவது போ சொல்லி என்னை ஏன் டென்ஷன் ஆக்கிடுக்கு என் முன்னே வந்து நிற்கிறாங்கங்கிற மாதிரி ஜேகப்பையும் ஆலனையும் திட்டிக்கிட்டு இருந்தான். அதே பிளேஸுக்கு நம்ம ஜொங்குக்காவே நேராக என்ட்ராகிறாரு. டேக்கு என்னாச்சோ ஏதாச்சோனுங்கிற மாதிரி படட்டட்டில் இந்த மாதிரி ஜேகப்பை ஆலனையும் பிரித்து விட்டபடி நம்ம ஜொங்கு டேக்கிட்ட க்ளோஸாக வந்து பேபி உனக்கு என்னாச்சு, அச்சோ ஃபோர்கிட்டில் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீ காரை ட்ரை பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குவுக்கு இந்த மாதிரி டேக்கிட்ட வந்து பேசணும். பேரண்ட்ஸும் ஷாக்கு, ஜெயோப்பும் ஷாக்கு, ஆலானு ஷாக்கானா நம்ம ஜிமினாடா இவன் என்ன டேரெக்டாக வந்து பேசிகிட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாரி ஜிமினா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜிமினா கூடையே தான் நம்ம சுகாவுமே வந்துருப்பார். சுகா, சீசு எல்லாருமே மெடிசன் வாங்க போயிருந்துருப்பாங்க. சீசுவும் சுகாவும் மெடிசனோட வந்து ஜங்குக்கு வந்து நிற்கிறப்பட்டு இவன் இங்கேயே நான் பண்ணுறான் அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்காக நோட் பண்ணால் மார்க்குண்ணா ஐயோ பாஸ் ஏன்னா இந்த மாதிரி அவசரப்படுறாருன்னே தெரியல, அவ்வளோ பேர் சுற்றி முட்டி நிற்கிறாங்க, எப்படி போய் ஃபேஸை கப் பண்ண போகிறாருங்கிற மாரி மார்க் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே நம்மகிட்டே புஷ் பண்ணி தள்ளுறாரு. யாருடா நீ முதல்ல, பேபியா, என்ன பேபி, ஏன்னா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்கியா, ட்ரிங்க் பண்ண போட இல்லை முன்னே நிற்கிறது யாருன்னு தெரியாமல் பைத்தியம் மாதிரி வளரிக்கிட்டு இருக்கியா, முதல்ல தள்ளிப்போ. டே எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ கோவப்படுறேன், அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்க வேண்டாம் என்ன மாதிரியே பேசுவ, ரொம்ப வலிக்குதா என்ன, நீ கொடுத்த வலியை விட இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைடா, தேவையில்லாமல் இங்கே என் பேரண்ட்ஸ் முன்னாடியும் என் பிரதர் முன்னாடியும் மற்ற பர்சன்ஸ்க்கு முன்னாடியும் பேபி கிபின்னு ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன் பாட்டுக்கோ, பிறகு நீ என்கிட்ட பண்ண மொட்டை மூமெண்ட்டுக்கும் கிட்டே பிளேஸில் உன்னை கீல் பண்ணிவிட்டு நானும் டெட் ஆகிருவேன், ஏன்னா அப்புறம் என்கிட்ட எவனும் கொஸ்டின் கேட்க மாட்டான்வ அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து இந்த மாதிரி பேசிட்டு ஜிமின் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நேரம் அங்கேருந்து கிளம்புனா டே
நான் உன்கிட்ட தான் பேச வேண்டேன் அப்படிங்கிற மாரி டேட்டா எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் இக்னோர் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக காரில் உட்காண்டான். ஜிமினாடா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபர்ஸ்ட்டில் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டப்பனாக இருக்கிறாரு. ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகுது. என்னடா ஆச்சு? ப்ரப்போஸ் தானடா பண்ண போகிறேன்னு போனேன். ப்ரப்போஸ் பண்ண போனவன் எனக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டேன். சொல்லுடா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பயங்கரமாக க்ரை பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாரு. க்ரை பண்ணி அழுறட ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் இப்போன்னா நம்ம ஜிமினா திரும்ப பார்க்குறாரு. ஜிமினா முன்னாடி இப்படி உடஞ்சி போய் அழுற மூமெண்டம் ஆலன் சூசைட் அட்டன் பண்ண சொல்ல அழுதுருப்பாரு. இப்போ ஜேகே ஏமாட்டிட்டானுங்கிற அந்த மூமெண்ட்டில் பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு லைட்டாக ஹக் பண்ணப்படி, என்னடா ஆச்சு? ஏன்டா அந்த மாதிரி அழுற? நீ இந்த மாதிரி க்ரை பண்ணி நான் பார்க்கவே இல்லையடா. இவ்வளோ இயர்ஸ் இந்த க்ரை எங்கேயும் உன் ஃபேஸில் இல்லையடா. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா ஜேகே பேசின மொட்டை வேடையும் சொல்லி அவன் என்னை சீட் பண்ணுறானுங்கிறது கூட எனக்கு தெரியலடா. அவன்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்து ஏதோ என் மேலே ஃபீலிங்ஸ்லடா இந்த மாதிரிலாம் க்ளோஸ் ஆகிற திங்க் பண்ணுறான்னு நினச்சேன். ஜஸ்ட்டு பாடியை திங்க் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக நம்மகிட்டே அல்றட கேட்க செல்லம் ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. சரி விடு அதெல்லாம் ஒரு பேட் ட்ரீமாக நினச்சி மறந்துரு. எப்படி என்னால் மறக்க முடியும்? மறந்துரு டேமா மறந்துரு. ஓகே, பேடு ட்ரீம் எழுந்ததுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். அந்த மாதிரி மறந்துரு. நீ வா நம்ம ஏன் ஹவுஸுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை டேயோட ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகாமல் ஜிமினாவோட ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. ஜிமினாவோட ரூமில் இப்போ நம்மகிட்டே இருக்கிறாரு. ஜிமினா நம்மகிட்டே கம்ஃபர்ட் பண்ணப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே பற்றி திங்க் பண்ணாட ரெஸ்டடுங்கிற மாதிரி சொன்னால் ஜிமினாவோட பேரண்ட்ஸ் தான் ஏண்டா அவன் ஹவுஸில் விடாமல் நம்ம ஹவுஸுக்கு கூட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் ரொம்ப பெயினாக இருக்கான், கொஞ்சம் அவன் டயர்டாகவும் இருக்கிறான், ஒரு 2 days நம்ம ஹவுஸில் இருக்கட்டுமே, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் பட் உன் கூட தானே சுகா அந்த ரூமை ஷேர் பண்ணிகிட்ருக்கான், அதுக்குடா சுகா வேணா கெஸ்ட் ரூமுக்கு போவான் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். சுகா என்ன வேலை கேட்டு ஏன்டா உன் ஃப்ரெண்டு இந்த ஹவுஸுக்கு வந்துட்டா நான் கெஸ்ட் ரூமுக்கு போகணுமா? ஆமாம், கெஸ்ட் ரூமுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமின் அங்கேருந்து போனால், பேபி கெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்கு நான் ரெடி தான், பட் அதே ரூமில் என் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ண நீ ரெடினா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பக்கத்தில் லேம்ப் இருக்கும், அதை தூக்கிட்டு சுகாவை போட்டு எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சான். சுகா கிரிப்பாக பிடிச்சா சீசுதான். என் ஜிமினா ப்ரோட்ட அடி வாங்காமல் இந்த சுகா ப்ரோ தப்பிச்சிட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஜிமினா கிட்ட வசமாக மாட்ட போகிறீங்க, அன்னைக்கு பாட்டுக்கோங்க, உங்களுக்கு கட்டு போடுறது அளவுக்கு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சீசு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் என் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்கோ எனக்கிற மாரி டென்ஷன்லேயே நம்ம ஜிமினா நேராக ரூமுக்கு போகிறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படி டீசர்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போக்கிட்டு ஆரம் ஜீன்ஸ் சைட்டை தான் காட்டுட்டு ஆரம்னும் ஜின்னும் தான் அப்படியே ஃபுல்லாக அவங்க லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு பைக்கில் இருக்கிறாங்க. லக்கேஜெல்லாம் யார் கொண்டு வருவா? அது பாடி கார்டு எட்டு போயிடுவாங்க. நம்ம எப்படி லாங் ட்ரைவில் பைக்கில் வந்தோமோ ஆட்டோமேட்டிக் லாங் ட்ரைவில் ஹவுஸுக்கு போகலாமா? முதல்ல மாஃபியா பார்க்குற பிளேஸுக்கு போகணும் ஜீன். ஓகே பேபி, நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி, உன் கூட ஹேக் பண்ண பொசிஷன்லேயே நான் வர ரெடி அப்படிங்கிற மாதிரி ஜின்னு டைட்டாக ஆரம்பம் ஹேக் பண்ணப்படி இருந்தால் பைக்கை ஸ்டார்ட் பண்ண வேகத்திலே நேராக நம்ம ஆரம்பம் ஜின்னும் மோஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்குள்ளே தான் என்ட்ராகிறாங்க. அந்த பசங்களை நம்ம ஆரம்போட பர்சனல் பாடி கார்டு பிடிச்சி சேரில் கட்டி வச்சுருக்க மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பர்சனுக்கு முன்னாடி நம்ம நாம்ஜூன்ஸ் 2 பேருமே போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜின்னுக்கு அது யாருங்கிறது ஃபஸ்ட்டு சரியாக தெரியல. யார் என்ன பர்சன், எதுக்கு கட்டி வச்சுருக்கேன், என்ன ஒர்க், எனக்கு ஒன்றும் புரியல, யார் இவன் மண்டல அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் யாருங்கிற மாதிரி கேட்கவும், நம்மளோட அந்த பாய்சனை இவன் தான் இட்டு வர சொன்னான், மணி கொடுத்துட்டு இவன் தான் நம்மளோட அந்த நியூவாக ரெடி பண்ண அந்த பாய்சன், ஸ்னேக் மூலியமாக ரெடி பண்ண அந்த பாய்சனை இவன் தான் நம்மக்கிட்டேருந்து எடுக்க ட்ரை பண்ணது. என்ன ரீசனுக்கு எடுக்க ட்ரை பண்ணானுங்கிறத கண்டுபிடிக்கணும்ல, அதான் அவனை தூக்கிட்டு வர சொல்லிட்டேன், இப்போ மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த பிளேஸில் நீ தான் இந்த ஒர்க்கை பண்ணியாடானுங்கிற மாரி சின்ன டென்ஷன் ஆகி பயங்கரமாக அந்த பர்சனை அடிக்க 100% டென்ஷன் ஆகி என்னடா நினச்சிட்ருக்கா, நான் மணி கொடுத்து தான் அந்த திங்ஸை வாங்கினேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், திங்ஸே என்னடி எங்கள் பர்மிஷன் இல்லாமல் யார்கிட்டடா நீ மணி கொடுத்தனுங்கிற மாரி இன்னும் பயங்கரமாக ஜின்னு அடிக்கிறத பார்த்துட்டு ஜின்னை பேக்கப் பண்ணப்படி, என்ன பேபி நம்ம 2 பேரும் ஜாலியாக ட்ரிப்பில் என்ஜாய் பண்ண சொல்ல பாடி வலிக்குன்னா
இப்போ அந்த பர்சன்ட் இத்தனை பஞ்சு பண்ணுற இப்போல்லாம் ஹேண்ட்ஸு பாடிலாம் வலிக்கலையா? அதான் இவனை பிரித்து மேய்துக்கு தானே இத்தனை பாடி கார்ட்ஸ் வச்சுருக்கோம். வா அமைதியாக வந்து உட்காரு. டேய் என் பேபிக்கு எதாவது ஜில்லுன்னு எட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ட்ரிங்க் எட்டு வந்து நம்ம ஜின்னோட ஆன்சர் கொடுத்தோம். ஜின்னு டென்ஷன்லேயே ஆரம்ப நோட் பண்ணா, சில் பேபி அமைதியாட்ட குடி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜின்னு பக்கத்துலேயே ஆரம்பம் உட்காந்துட்டு பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணபடி அவனை நான் ஓகே ஸ்டாப் அப்படின்னு சொல்லட்டேன்டையும் அடிங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லவும் பாடி கார்ட்ஸ் எல்லாரும் அந்த பர்சன்ட் அடிக்கிறத பாட்டுட்டு ஜின்னு தான் என்னடா அடிச்சிட்டு இருக்கீங்க, அவனுக்கு பிளட்டே வரல இன்னும் பயங்கரமாக அடிங்கங்கிற மாரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா 4 பர்சன்ட்ஸ் இருப்பாங்க. பயங்கரமாக அடிக்கிற மூமெண்ட்டுக்கு அவன் நான் வந்து சொல்லியிருந்தேன்னுங்கிற மாதிரி இப்படி கட்டுறத பாட்டுட்டு நான் மாறம்டா ஸ்டாப்னுங்கிற மாதிரி சொல்லவும் பாடி கார்ட்ஸ் அப்படி என்னென்னா நான் வந்து இந்த மாதிரி உங்களோட பாய்சனை உங்ககிட்டேருந்து எடுத்து அது எப்படி அதோட ஃபார்முலா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நான் நியூவாக மற்ற பாய்சன்ஸை ரெடி பண்ணி அதை சேல் பண்ணலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சினோட அந்த பாய்சனோட ஃபார்முலாவை அவங்க பாய்சனை வச்சு கண்டுபிடிச்சி நியூவாக நான் வேறு மாடலில் ரெடி பண்ணலான்னுங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் சாம்பிள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அந்த பாக்ஸை நான் எட்டு வர சொன்னேன்னுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு உனக்கு வேணும்னா நீ நியூவாக ட்ரை பண்ணணும்டா எங்கள் குழந்தையாடா எடுத்து செக் பண்ணுவேனுங்கிற மாதிரி நம்ம எழுந்த விக்கெட்லேயே அந்த பர்சனோட செஸ்ஸை ஃபைண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணி அந்த பர்சன்ட்டை கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி கில் பண்ணால் இப்போ ஜின்னடாம் சரி ஹவுஸ்லேருந்து கால் வருது, நம்ம இப்போ ஹவுஸுக்கு போகணும், சுகா நம்ம அக்காக்கா ஹவுஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஆரம்பிச்சுன்னு நேராக ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம ஜேகுப்பை நம்ம சுகா கால் பண்ணி ஹவுஸுக்கு வர வச்சுருக்காரு. சுகா கூப்பிட்டதுனால ஜேகப்புமே வேறு வழி இல்லாமல் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ பேரண்ட்ஸ் காலில் இருக்காங்க. சுகா பேரண்ட்ஸ் பக்கத்தில் தான் இருக்கார். ஜேகப்பு கரெக்டாக உள்ளே என்ட்ரானா ஜேகப்புக்கு பேக் சைடில் தான் நம்ம நாம்ஜுன்ஸ் 2 பேருமே வராங்க. என்னமோ ஃபைட்டாக பண்ணிவிட்டு அடர் பேஸுக்கு போனான்னாங்க. ஹவுஸ்குள்ளே தான் இருக்கிறான், ஃபைட்டு எண்டா அப்படிங்கிற மாரி ஜின்னு கேட்டான். அது சரியாக தெரியல வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே கரெக்டாக ஹாலில் வந்து அரேஞ்ச் ஆனால் ஜேகப்பு வந்து சோஃபாவில் உட்கார சொல்கிறாங்க. பட் நம்ம ஜேகப்பு சுகாவை நோட் பண்ணிவிட்டு என்னை எதுக்கு மீட் பண்ணணுங்கிற மாதிரி கால் மேலே கால் பண்ணி டென்ஷன் ஆக்குனேன். சீக்கிரம் சொல்லு, நான் குயிக்காக அங்கேருந்து கிளம்பணும், எனக்கு நிறைய பிளேஸில் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜேகப்போட டாடி தான் உனக்கு ஒரு பிளேஸ்லேயும் ஒர்க்கே கொடுக்கக்கூடாதுன்னு நான் அத்தனை பிளேஸ்லேயும் பிரேக் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு ஒர்க்கு நிறைய இருக்குடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கலாய்க்கிற டோனிங்கில் பேசினோம். ஜேக்கு டென்ஷன் ஆகி எனக்கும் ஆளானுக்கு ஒர்க்கு கிடைக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு கூலாக பேசுகிறீங்களா இப்போ பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ டேட் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒர்க்குன்னா நான் சேலரிக்கு ஒர்க்குக்கு போகிறேன்னு இல்லை, என் பேபி சிங்கிளாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஹவுஸை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணணும், ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணணும், ஃபுட்டை ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணணும், அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடித்த திங்ஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாரி வேறு எதையோ ஒரு மூமெண்ட்டு சொல்கிற வரமா அப்படி சொல்ல வந்துட்டு எக்கச்சக்கமாக கப்பல்ஸாக இருக்கிற பர்சன்ஸ் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்ல, அந்த ஹெல்ப்பிங்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் நம்ம ஜேகப்போட மாமும் சரி டேடும் சரி செம்மையாக டென்ஷன் ஆகி ஜேகோப் அப்படிங்கிற மாதிரி கட்டுனா இரிட்டேட்டிங் ஆகுதுல்ல. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எனக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா நான் உங்ககிட்ட தான் பேச வந்துருக்கேன், குயிக் ஆகிட்டா இருந்தாலும் பேசி முடி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சுகாடா அப்படியே எழுந்து ஜேகப்போட டேடை நோட் பண்ணிவிட்டு டேட் ஜேகப் பேசுகிறதெல்லாம் லாஜிக் தானே, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகப்பே ஷாக் ஆகி என்ன முதல்ல எனக்கு சப்போர்ட்டாக பேசுடா, என் லவ்வுக்கு ஏதாவது பேசுடா, ஹெல்ப் பண்ணுடான்னு கேட்டால் டேடு சொல்கிறது தான் எல்லாம் கரெக்டு, டேடுக்கு நம்மளை பற்றி எனக்கு தெரியாமலே அப்போப்பட்டு டேடு என்ன பண்ணாலும் பர்ஃபெக்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி என்னடா நம்மளை வச்சு பேசுகிறான், ஒரு வேளை நம்ம மூலியமாக அவனுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படுதோ அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு ஷாக்கிங்கில் நோட் பண்ணான். என்ன வளரிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகப்போட மாம் கேட்கவும் எங்கே பாருங்கள் மாம் டேட் நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஜேகப் தான் ஆலனை அந்த லவ்வுக்கு லவ் பண்ணுறானே, அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவன் வந்து மற்ற பர்சன்ஸ்கிட்ட ஒரு ப்ளே பை மாதிரி ப்ளே பண்ணலையே அப்போலேருந்து சரி இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட எத்தனை இயர்ஸ்ன்னு பாருங்கள், அவன் டெட் ஆகிட்டான்னு சொல்லியே நீங்கள் ஜேகப் இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு போக வச்சிங்க, ஆனால் அப்போ கூட அவன் சேஞ்ச் ஆனானா, ஏதாவது கேர்ள்ஸ் கூட அவன் க்ளோஸாக இருந்தானா,
எந்த ஒரு மூமெண்ட்டையுமே அவன் பண்ணலை. ஆலன் அந்த அளவுக்கு திங்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல நீங்கள் ஏன் ஆலன் கிட்டேருந்து ஜேகப்பை பிரிக்க ட்ரை பண்ணுறீங்க? ஓகே, அப்போ டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பூரான பர்சண்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போது ஆலனோட ஒரு பிரதர் இந்த கண்ட்ரிலேயே நம்பர் 1 பொசிஷனில் ஹையர் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனோட மட்டும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் அவனோட அந்த பூரான பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி வந்துருக்கான். இப்போ டேங்கிற மாதிரி அவனோட நேமை சொன்னால் மட்டுமே போதும், எல்லாருக்குமே தெரியும். டேயோட பிரதர்னு சொன்னால் போதும், ஆலனுக்கு அவ்வளோ ப்ரௌடு கிடைக்கும். அப்படி இருக்க சொல்ல எதுக்காக இப்போவும் ஆலனையும் ஜேகப்பையும் பிரிக்க ட்ரை பண்ணுறீங்க? அப்போ அவங்க போகிறாண்டாங்க, அதை ஒரு ரீசன் ஆக்குனீங்க. இப்போன்னா அந்த அளவுக்கு அவங்க போகிறா இல்லையே. அவங்க தான் இப்போ கொஞ்சம் ரிச் ஆகிட்டாங்கல்ல. அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஆலனிக்கும் ஜேகப்புக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்ல டேட் அப்படிங்கிற மாதிரி சுகா பேசுனா ஜேகப் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி, சுகா எனக்காகடா பேசுகிற அப்படிங்கிற மாரி நோட் பண்ணான். ஆரம் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்டால், எங்கள் பாரு ஆரம், இதை தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். நீயே லவ் மேரேஜ் தானே பண்ண. நீ லவ் பண்ண பர்சன்ட் டேட் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் குயிக்காகவே உனக்கு மேரேஜ் பண்ணி கூட்டுட்டாங்க. ஏன் நான் லவ் பண்ணுற பர்சன்ட் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அன்னைக்கே மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. நம்ம 2 பேர் லவ்வுக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற பர்சன்ட் ஏன் ஜேகப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும்? ஜேகப்பு லவ் தானே பண்ணுறான். அந்த லவ்வில் ஏன் நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க டேட்? ஜேகப்போட லவ்வையும் லவ்வாகவே திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆலனை ஜேகப் 2 பிரிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜேகப்போட டேடு சுகாவை பிடிச்சி கண்டமேனிக்கே திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. நீ என்னடா நினச்சிட்டு இருக்க? இவ்வளோ டேஸ் இதை பற்றி எதுவுமே பேசாமல் இப்போ என்ன அந்த ஜிமினா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் கட்டுனா, ஜிமினாவை பற்றி எதுவுமே பேசாதீங்க. நான் ஜேகப்போட ஃப்யூச்சரை திங்க் பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன். என் பிரதரோட ஃப்யூச்சரை திங்க் பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எனக்கு அவனோட லவ்வுக்கு சப்போர்ட் எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பர்சன்ட் எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க. கண்டிப்பாக 2-3% சப்போர்ட்டாலையும் ஹெல்ப்பாலையும் தான் ஒரு லவ் சக்ஸஸ் ஆகும். ஏன் லவ் அந்த மாதிரி தான் ஆச்சு. அப்படி இருக்க சொல்ல என் பிரதர் இத்தனை இயர்ஸாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்களால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அதை என்னால் பார்க்க முடியல. அவனுக்கும் மேரேஜ் லைஃப் வேணும்ல. அட உங்ககிட்ட பேசுனா, என்ன டேடி என்ன இந்த மாதிரி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜேகப்போட டேடு சுகாவையும் பயங்கரமாக திட்டுறாரு. ஆரம் சுகா சொல்கிறதும் லாஜிக் தானே, லவ் தானே, மேரேஜ் பண்ணி வைங்களேன். அவன் தான் சுகா தான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறான். ஜேகப்பு ப்ராப்பர்ட்டிஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீங்களும் வேண்டானுங்கிற மாரி உங்களை தூக்கி போட்டு போயிட்டான். புரிஞ்சுக்கோங்களேன் டேட், உங்களோட சன்னு தானேங்கிற மாரி 2 பிரதரும் மாட்டி பேசுகிற மூமெண்ட்டுக்கு பேரண்ட்ஸு டென்ஷன் ஆகி எனக்கு நீங்கள் ஆர்டர் போட வந்துட்டிங்களாடானுங்கிற மாரி கோவத்தில் கட்டம் ஜேகப் அப்படியே நம்ம ஆலனுக்காக இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிற மூமெண்ட்டுக்கு சுகாவையும் ஆரம்பியும் டைட்டாக ஹக் பண்ணப்படி, இவ்வளோ இயர்ஸாடா எனக்கு சப்போர்ட்டாக இப்படி பேசுறதுக்கு இந்த ஒரு மூமெண்ட் எனக்கு போதும். எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு டேட் மாமுக்கிட்ட ஃபைட் பண்ணது, நான் எதுக்கோட என்னங்க பிளேஸுக்கு வர சொன்னீங்களோ நினச்சி திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டென்ஷனில் வந்தேன். ஆனால் சுகா ஹயாங், ஆரம் ஹயாங், நீங்கள் இந்த மாதிரி பேசி என்னை ஹாப்பி ஆக்குவீங்கன்னு நினைக்கல. என் லவ்வை திங்க் பண்ணி டேட் மாமாக்கிட்ட இன்றைக்கி ஃபைட் பண்ணுறீங்க. போதும், நீங்கள் ஃபைட் பண்ணது போதும். இத்தனை இயர்ஸ் ஆகி என் லவ்வை அவருக்கே புரியலை. நீங்கள் இப்படி பேசுகிறதுனால அவருக்கு புரிஞ்சிடவா போகுது? உங்களுக்கு என்னோடய லவ்வோட அந்த ஹார்ட் ஒர்க்கு, என் லவ் மேலே நான் வச்சுருக்க அந்த ட்ரூ பாண்ட் அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குன்னு சொல்ல எனக்கு ஹாப்பி தான். இதேமாரி ஒன் டே என் பேரண்ட்ஸ்க்கும் ஃபீல் ஆகும். அது இன்னும் எத்தனை இயர்ஸ் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்காக ஆலனும் வெயிட் பண்ணுவான். அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கொஞ்சம் க்ரை பண்ண பொசிஷனில் ஹவுஸை விட்டு வெளியே போனால் சுகா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? பார்க்குறேன், நானும் பார்க்குறேன். சரி, உங்ககிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசுனா ஜேகப் ஆலனோட மேரேஜுக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்னையே பிளாக்மெயில் பண்ணுறீங்க. எனக்கும் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்கிற மாரி என்னையே மிரட்டுறீங்களா? நீங்களே எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க.
உங்களுக்கு உங்களோட இந்த ரிச்சான மூமெண்ட் தானே தேவை. நீங்களே ஆட்டி வச்சுக்கோங்க, நான் என் பேபியோட ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி நான் ஜிமினா கிட்ட போகிறேன்னுங்கிற மாரி சுகா அங்கே ரெண்டு கிளம்புனா ஆறாம் இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு என்னடா பண்ணுற பாட்டுக்கும் ஆறாம் நாளைக்கு நீ இதேமாரி சுகாக்காக ஏன் இப்படி பண்ணீங்க ஜேகப் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க நீ கொஸ்டின் இப்படி கேட்டேன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி தான் பேசுவார். அடிக்கு இப்போவே நீ ஜின்னோட ஹவுஸுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாரி இப்படி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போனாடே சுகா என்னடா மாட்டி பேசுகிற அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகப்போட மாமா இந்த மாதிரி பேசுகிறேன் நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்களோட சன் தேவையில்லை, அந்த ரிச்சான மூமெண்ட் தான் தேவை. ஜின்னும் சரி ஜிமினாவும் சரி இந்த பிளேஸில் கொஞ்சம் ரிச்சான பர்சன்ட். ஆனால் பட் ஆலன் அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒத்த மூமெண்ட்டுக்கு அவன் லவ்வையே நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. இந்த மூமெண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லை, இன்னும் போக போக ஏதாவது ப்ராப்ளம் ஆகி டேயோட ஃப்ரெண்டு தான் ஜிமினா. டேய் எங்களுக்கு எனிமி, அவன் எப்போது எங்ககிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனோட ஃப்ரெண்டு நாளைக்கு இந்த ஹவுஸுக்குள்ள வந்து நியூவாக நிறைய ப்ராப்ளம் பண்ணுவான். அவனெல்லாம் நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஸ்டேஜில் ரிங் போடுற டைட்டில் ரிங்கை போட விடாமலேயே மேரேஜை பிரேக் பண்ணுற டைப் டேட் நீங்கள். அதனால நான் ஜேக்கப்பை பார்த்து மூவ் ஆன் ஆகுறது தான் கரெக்ட். எனக்கு என் ஜிமின் தான் வேணும்.